கந்தபுராணம் பகுதி 1. சிவாச்சாரியர் அருளிய கந்த புராணத்தில் பிரபஞ்ச ஒழுங்கே குலைந்த ஒரு காலகட்டம் முதலில் எடுத்துரைக்கப்படுகிறது. அசுர குலத்தில் பிறந்த சூரபத்மன் கடுந்தவம் மேற்கொண்டு பிரம்மதேவனிடம் இருந்து ஒரு அரிய வரம் பெற்றான். என்னை மனிதனாலும் அல்ல, தேவனாலும் அல்ல, யாராலும் அழிக்க முடியாது என்பதே அந்த வரம். வரம் கிடைத்த அந்த நொடியிலிருந்து அவனுக்குள் இருந்த அகங்காரம் ஆணவமாக மாறியது. தன்னலம் பெருக, அதர்மம் வளர அவன் தேவர்களை அவமதித்தான். இந்திரனின் ஆட்சியை கைப்பற்றி வானுலகை அசுர ஆட்சிக்குள் கொண்டு வந்தான். தேவர்களின் யாகங்கள் நின்றன. தர்மம் தளர்ந்தது. உலகம் துன்பத்தில் மூழ்கியது. வலிமை இழந்த தேவர்கள் தங்கள் பெருமையையும் களைந்து சிவபெருமானிடம் சரணடைந்தார்கள். கந்தபுராணம் இங்கு ஒரு முக்கிய உண்மையை சொல்கிறது. சிவபெருமான் உடனே போருக்கு எழவில்லை. ஏனெனில் இந்த பிரச்சனை வலிமையால் தீராதது, ஒரு தெய்வீக பிறப்பால் தீர வேண்டியது. அந்த சிந்தனையோடு சிவனின் திருநெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அது அழிவின் தீ அல்ல, அது ஞானத்தின் ஜோதி. அந்த ஜோதி 6 பிரகாசமான ஜுவாலைகளை பிரிந்து அக்னியால் தாங்கப்பட்டு, கங்கை தேவியால் காக்கப்பட்டு, கார்த்திகை மகளிரால் வளர்க்கப்பட்டது. பின்னர் அம்மை பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் தமது கரங்களில் அணைத்தபோது 6 முகங்கள் ஒரே தெய்வீக உருவாக இணைந்தன. அவ்வாறு தோன்றியவனே ஸ்கந்தன். கந்தன் முருகன். கந்த புராணம் தெளிவாக அறிவிக்கிறது. முருகன் பிறந்தது ஒரு அசுரனை மட்டும் அழிக்க அல்ல, ஆணவம், அநியாயம், அதர்மம் இவற்றை அழிக்கவே. அதனால்தான் முருகன் ஞானசக்தி என்று போற்றப்படுகிறார். ஏனெனில் உண்மையான யுத்தம் வெளியில் அல்ல, உள்ளத்தில்தான் தொடங்குகிறது.